டேய், யாரா நீ? எங்க இருந்துடா வந்திருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் தங்கச்சி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? அடிச்ச எங்க அம்மனமா நடிக்க வச்ச கூட நான் நடிப்பேங்க. நல்ல குடும்பத்து பசங்களோ நல்ல ஃபேமிலி பசங்களோ அந்த மாதிரிலாம் எவனும் பண்ணவே மாட்டான். அவன் வெறி பிடிச்ச நாய்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. நான் கமல் சாரை தீவிரமாக நான் லவ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, அவரை நான் பார்க்கணும், ஒரு ஹக்கு ஒரு கிஸ்ஸு, அவ்வளோதான். எனக்கு வேற எதுவுமே வேணாம். என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு ஆண்டி, குண்டாவும் அழகா இருந்து குண்டா இருக்கிறதுனால பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்ஸ்டாவின் அழகு தேவதை சுகந்தி வந்திருக்காங்க. வணக்கம் சுகந்தி. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுகந்தின்னு தப்பாக சொல்லிட்டேன் மேம். எப்படி சொல்றது தெரியல, மேம்னே வச்சாரு. ஓகே, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி ஓணம் உங்களுக்கும் மக்களுக்கும். ஹாப்பி ஓணம். நான் ஓணம்லாம் கொண்டாடுறது மலையாள மக்கள்கிட்ட தள்ளிடுறது. ஓகே, இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அப்படின்னு பார்த்து திடீர்னு பொண்ணுங்க எல்லாம் அழகாயிடுவாங்க. நீங்களும் அழகாயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் இருக்கலாம் போல இருக்கேன். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஜேர்னிலாம் எப்படி போகுது? ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ கரண்ட்டாக முன்னாடி சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே மூவிஸ் தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். மூவிஸில் வெரைட்டி ஆஃப் கேரக்டர் ரோல்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் பையன் ஜெய்சன் சஞ்சய் மூவியில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஜெய்சன் சஞ்சய் கூட பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கேன். சூப்பர். தேங்க்யூ. அதுக்கப்புறம் டேரக்டர் முத்தேஷ் சார் டைரக்ஷனில் அருள்நிதி சார் படத்துலையும் ஒரு விடிவி கணேஷ் ஒய்ஃப் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கம்மிங் 12th பார்த்தீங்கன்னா உருட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். அதில் நாகேஷ் பேரன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் லீட் ரோல் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மொட்டை ராஜேந்திரன் சார் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பேரன் நான் பண்ணியிருக்கேன் வித் சாங்கோட காமெடி ஃபிலிமு. ஸோ அதுவும் அது கூட இப்போ நான் கூட பார்த்தேன், இந்த ட்ரெய்லர் கூட வந்துருந்துச்சு. ஆமாம், டான்ஸ்லாம் ஆடி இருந்தீங்க. ஆமாம், சூப்பர், நல்லா பண்ணியிருந்தீங்க. இப்போ ஜெய்சன் சஞ்சய் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் எப்படி போச்சு? அவர் எப்படி, நாங்கள் அவரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அதிகமாக. எப்படி அவர்? இல்லை, அவர் ரொம்ப நல்லா கேஷுவலாக தான் இருக்காங்க. கோ டைரக்டர், அசோசியேட், ஏடிஸ் எல்லாம் நிறையவே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் சீனில் அவரே டைரக்டாக அந்த டைலாக் பேப்பர்லாம் அவங்களே சொல்லி காமிப்பாங்க. ஒன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னா அவரே நடிச்சு காமிப்பார். என்னை பாருங்க நான் பண்ணுறேன் அப்படின்வார். நான் அவரை பார்ப்போம், திருப்பி நீங்கள் பண்ணுங்க அப்படின்வார். ஸோ நான் அதை திருப்பி பண்ணி காட்டுவேன். ஓகே சூப்பர் மேம், அப்படியே பண்ணிடுங்க அப்படின்வாங்க. ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் விஜய் சார் மாதிரி அப்படி கண்டிப்பா நான் ஜில்லா படத்துல விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அந்த தங்கச்சி கல்யாண சீக்வன்ஸ்ல எல்லாம் அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க கூட ராமோஜி ஃபிலிம் சிட்டில தான் ஷூட். ஒரு 22 days அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஜெராக்ஸ் இங்கே வந்த மாதிரியே இருந்தது. அப்பா கூடயும் பண்ணிட்டீங்க, பையன் கூடயும் பண்ணிட்டீங்க. அவங்க பக்கத்துல தான் பேசுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நமக்கு அவங்க சார் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, ஜெய்சன் என்ன பேசுவாங்க, டைலாக் என்னன்னு தெரியாது. ஆனா அவ்வளோ யூனிக்கா பேசுவாங்க. நல்ல ஒரு இது. ஸோ தமிழ்நாடே எதிர்பார்க்குது அவருடைய ஃபிலிம். அந்த ஃபிலிம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணியிருக்கேன். நானும் அந்த படத்துக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ ரிலீஸ் ஆகும் படம் அது தெரியல. ஒரு நிறைய ரோல்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சின்ன நிறைய ரோல்ஸும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு சின்ன அந்த நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு அதிக பிடிச்ச ஒரு ரோல் இது? எனக்கு எல்லா ரோலுமே நான் பிடிச்சிதான் நான் பண்ணுவேன். நான் ஹீரோயின் அம்மா, ஹீரோ அம்மா, அப்புறம் காமெடி, நிறைய கிளாமரு, சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோல் எல்லாமே நான் பண்ணுவேன். டாக்டர், அட்வொகேட் எல்லாமே பண்ணுவேன். அந்த சின்ன கேரக்டர் கூட நான் அது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பேன். டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு இல்லை, நமக்கு உண்டான அந்த கேரக்டர் கிடைக்கும் போது அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதை நான் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு த்ரோட்டாக கொடுப்பீங்க. ஸோ அதனால நான் அது சின்னதை கூட நான் பெருசாக நினச்சி நான் பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சும்மா கேஷுவலாக நடிச்சா போதுன்னு இருக்கும்ல.
அப்படிலாம் இல்லைங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்து சினிமா வந்து எனக்கு ஒரு கலைத்தாய். நான் இன்னைக்கும் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு சினிமா மட்டும்தான் காரணம். எனக்கு என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் சின்னலப்பட்டி. ஸோ என் ஃபேமிலி எல்லாம் எனக்கு 2 பசங்க, ஹஸ்பண்ட், மாமியார்லாம் ஊரில் தான் இருக்காங்க. நான் சினிமாவுக்காக தான் நான் இங்கே சென்னையில் வந்து ஸ்டே பண்ணி சினிமாவுக்காக நான் கஷ்டப்படுறேன். எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை நான் லைக் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே அதை நான் வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சின்ன கேரக்டர் அப்படின்லாம் இல்லை. நான் எப்பயுமே வந்து இதுவும் இல்லாமல் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டு, எத்தனையோ ஆக்ட்ரஸ்ஸு சினிமா படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காம. ஆனால் அவ்வளோ பேர்லேயும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அதை நான் ரொம்ப பெஸ்ட்டாக விரும்புகிறேன், ரொம்ப பெருசாக விரும்புகிறேன். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு, அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச கேரக்டர் நான் மட்டுமே அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் டேரக்டருக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆர்வமாகவே இருக்கீங்க. சரி, 15 வருஷமாக நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு இந்த ரோல் பண்ணுறதுக்கான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. பட் என்னன்னா இப்போ நிறையா படங்களில் வில்லன் வந்து நிறையா இருக்கிறாங்க, வில்லன் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ சினி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில் வந்து லேடிஸ்க்கு உண்டான அங்கீகாரம் இது வரைக்கும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷம் வின்னர் படத்தில் வந்து ஸ்வர்ணாக்கா வந்து நடிச்சிருந்தாங்க. தூக்கடை தட்டுங்கடை அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் நான் லைக் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு எல்லா வெரைட்டி ஆஃப் கேரக்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு இப்படி இந்த கேரக்டர் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு அந்த ஜோனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு வில்லி கேரக்டர் ரொம்ப அழகாக சப்பியாக பப்ளியாக இருக்கீங்க. நீங்கள் வில்லி கேரக்டர் பண்ண எப்படிங்க இருக்கும்? பசங்க வந்து வில்லி கேரக்டர் பார்க்க மாட்டாங்க, ரசிப்பாங்க. அது தெரியல, எல்லா வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் நான் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சொர்ணாக்கா மாதிரி ஒரு நேம் வாங்கணும், எனக்கு அதை பொறுத்தளவு தான். எனக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா அந்த மாதிரி நம்ம கேரக்டர் பண்ணால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் நிற்க முடியும். இன்றைக்கும் இப்போ நான் சொர்ணாக்கா நீ என் மனசில் நிற்கிறாங்க இல்லையா, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி மக்கள்கிட்டையும் அந்த சொர்ணான்ற ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி நானும் ஒரு நேம் எடுக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஸோ அந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் டேரக்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கேட்கணும். நம்ம இந்த நடிப்பு திறமை கொஞ்சம் எங்களுக்கு காமிங்க, அந்த வில்லன் கேரக்டரை அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுங்க, நாங்கள் பார்க்குறோம். சரி, எனக்கு ஏதாவது டைலாக் கொடுங்க, நான் வேணா நடிச்சுக்கிறேன். டைலாக்கா? இப்போ வந்து ஐயோ திடீர்னு டைலாக் கேட்டால் எங்கே போகிறது? ஓகே இருங்க, நான் ஒரு யோசிச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணோட அக்கா. சரி, அந்த பொண்ணு அங்கே இருக்குது, நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து லவ் நாச்சி அப்படின்னு துப்புற ஒரு ஆள், இது லவ்னாலும் எரிஞ்சு விடுறாள். நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்ரோஷமே வந்து இப்போ நீங்கள் கத்துறீங்க கேரக்டரில். ஓகே, ரெடி? அப்போலாமா? ரெடி சார். ஹாய் மலா, நான் உங்களை இத்தனை நாளாக பார்ப்பேன்னு லவ் நினைக்கவே இல்லை, பார்த்தோன்னே சொல்லணும்னு நினச்சி ஐ லவ் யூ. டேய், யாரா நீ? பக்கத்து வீட்டு பையன்கா. எங்க இருந்துடா வந்திருக்க? வளசராக்கம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா முன்னாடியே என் தங்கச்சி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அடிச்ச அவ்வளவுதான் போதும். கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, பக்கு பக்குன்னு இருக்கு. இல்ல வேணாங்க, பயந்துட்டேங்க. ஆனா வில்லி கேரக்டர் ரொம்ப ஆப்டா பொருந்தது உங்களுக்கு. ஓகே, அப்படியா? சத்தியமா பொருந்தது. நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன் ஆக்சுவலா. இல்லை சீரியஸாக கேமராக்காக நிஜமாவே இந்த ஒரு தோரணையா இருக்கட்டும், இந்த கோவம், அந்த ஆங்கரில் நல்லா இது பண்ணுறீங்க. அதுமாதிரி ரோல் கிடைக்க டைரக்டர் எங்கள் டைரக்டராக இருந்தாலும் பார்க்கறவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். தேங்க்யூ. இப்போ 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் அதுக்கான ஃபேமும் இல்லை எதுக்கும் சரியாக கிடைக்கும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சினிமாவுக்காக லவ், ஏன் பிகாஸ் ஆஃப் லவ் மை சினிமா. நான் அந்தளவுக்கு நான் சினிமாவை நான் லவ் பண்ணுறேன். ஃபேமிலி குழந்தைங்களை விட நான் சினிமாவை நான் அந்தளவுக்கு நான் நேசிக்கிறேன். எனக்கு பிடிக்கும். ஆனால் ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சினிமாவை எனக்கு பிடிக்கும், சினிமாவுக்காக நான் இருக்கேன். ஏன் டக்குன்னு கமல்ஹாசன் மாதிரி பேசுறீங்க? கமல்ஹாசன் வேணா? ஐயோ, அது சொல்லியே ஆகணும். ஆமா, சொல்லுங்க. கமல் சாரோட நான் தீவிர ரசிகை. அதனாலதான் அப்படி இருக்காங்க. இல்ல இன்னும் சொல்லணும்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸா நான் வந்து ஒன் சைட் லவ் கமல் சார். கமலுக்கு தெரியுமா? கமல் சாருக்கு தெரியாது, ஆனா இதை நான் சொல்லியே ஆகணும். கமல் சார் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கமல் சார் எனக்கு பிடிக்கும். எப்போ நான் அப்போ உள்ள படங்கள் பரிசு, காக்கி சட்டை, அந்த ஒரு ஹேண்ட்ஸம், அவருடைய டான்ஸு, ஸோ அது எனக்கு பிடிச்சது. அப்போ பிடிச்சது இப்போ வரைக்கும் பிடிச்சிட்டே தான் இருக்கு. நான் கமல் சாரை தீவிரமாக நான் வந்து லவ் பண்ணுறேன்.
ஸோ இது எப்படியாச்சும் கமல் சார் காதுக்கு போச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, அவரை நான் பார்க்கணும், ஒரு ஹக்கு ஒரு கிஸ்ஸு, அவ்வளோதான், எனக்கு வேற எதுவுமே வேணாம். இது வந்து எப்படி சொல்றது, வந்து ஒரு மாதிரி இருக்கு. சாருக்கு வந்து ஹக்கு கிஸ் இல்ல, நான் வந்து சாரை ட்ரை பண்றதுக்கு நிறைய நான் முயற்சி இல்லைங்க, சாரை பார்த்து மீட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னன்னா 10ஓட 11 இல்லாம கும்பல்ல போய் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்டிஸ்டா இல்ல ஒரு ஃபேனா ஒரு 5 நிமிஷமா அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா நான் அவரை மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணும்போது கிஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஒரு ஹக்கு ஒரு கிஸ் எனக்கு கண்டிப்பா வேணும் அவர்கிட்ட இருந்து. வந்து ஸ்ட்ரெயிட்டா கமல்ஹாசன் சார்க்கே ட்ராக் பண்ணி வர்றோம். அவர் வந்து மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் ஒரு சினிமாங்கிறது டேலண்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபீல்டு தானே. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், விஜய் சேதுபதி இருக்கட்டும், எல்லாமே எதுவுமே இல்லாமல் தான் ஒரு பெரிய ஆளாக ஆயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஜெர்னி எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் ஜெர்னி எல்லாம் பாத்திருக்கீங்களா? பிகினிங் எல்லாம் வந்து 5 பைசா மூஞ்சின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு அவர் ஹீரோவா நிக்கலாம். ஆனா அவர் பிகினிங் ஸ்டேஜ் வந்து அந்த அளவுக்கு அடிபட்டு ஒரு ஷோஸ்ல எல்லாம் வந்துட்டு அவர் அவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க. அவர் கோவப்பட்டு அந்த ஷோ விட்டே போயிருக்கிறாரு. நீங்க பழைய இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஸோ அந்த கஷ்ட நஷ்டம்லாம் தாங்கி, ஏன்னா அவங்க அதையும் தாண்டி சினிமாவை நேசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும், நமக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம சினிமா நேசிக்கிறதுனால தான். இப்போ நான் அந்த 15 வருஷத்துல என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது. ஏன்னா சினிமாவை வந்து அவங்கனால வந்து அது தாக்கு பிடிக்க முடியாது. சினிமாவும் நம்ம நம்பி இருக்கிறோம். ஸோ சினிமாவில் ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம், ஆனால் ஃபேமிலி அதை விட முக்கியம். அப்போ ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும், சினிமாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ ரெண்டுமே இல்லைன்னா சினிமா விட்டு போயிடணும். நிறைய பேர் போயிருக்காங்க. பட் சினிமா வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, கிடைக்க போகும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காயை மேல்ன்ற மாதிரி எனக்கு பெருசா கிடைக்குதோ இல்லையே, சின்னதாக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சின்னதாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சினிமா எனக்கு சப்போர்ட் பண்ணுது. தென் ஆனதான் என்னோட ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ என்னோட ஜர்னியை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. சரி மேம், சினிமா வந்து அவ்வளோ லவ் பண்றீங்களா? சினிமாக்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணி போவீங்க? என்னென்ன எந்தெந்த கேரக்டர்லாம் நீங்க நடிப்பீங்க? சப்போஸ் இப்போ உங்களை வந்து கூப்பிட்டு எங்க அம்மனமா நடிக்க வச்சா கூட நான் நடிப்பேங்க. அவ்வளோதாங்க. சினிமாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க. சினிமாவை நடிக்கணும்ன்றது. இப்போ பாலா படத்துல வந்துட்டு அந்த டைரக்டர் பேர் ஏதோ ஒரு கோமணம் கட்டி நியூடா தான் ஓடுற சீன் ஒன்று இருக்கும். அது டைரக்டர் பேர் நல்ல பேர் டக்குன்னு வரல. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கமல் சார் கோமணம் கட்டி நடிக்கிறாரு. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சினிமாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சினிமாவை வந்து என்னால் நடிக்க முடியும், எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்ட்டு நான் வந்து ஓடுவேங்க. அதுதான் சினிமா. என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் கிராமர் ரோல் பண்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கிடுவாங்க, நீங்க நிர்வாணமா நடிக்கிறேங்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, அதுக்காக நான் செக்ஸ் படத்தை பத்தி நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? நான் அந்த அளவுக்கு நான் சினிமாவை நேசிக்கிறேன், புரியுதுங்களா? அந்த கேரக்டருக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணாங்கன்னா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் நான் சொல்ல வரேன். நான் வந்து எனக்கு 16 வயசும் கிடையாது. நான் வந்து அடுத்த ஹீரோயினியா பண்றதுக்கு நம்ம ஒரு கேரக்டரோலா பண்றோம். அந்த கேரக்டருக்கு இது தேவைன்னா நான் கண்டிப்பா நான் அதை பண்ணித்தான் ஆகணும். நான் பண்ணுவேன். ஏன்னா நான் சினிமாவை நான் நேசிக்கிறேன், சினிமாவை நான் லவ் பண்ணுறேன். சினிமாவுக்காக நான் வாழும்போது அதை நான் கண்டிப்பாக என்னை தேடி சினிமா வரும்போது அந்த சினிமாவுக்கு நான் ஃபுல்ஃபில் கொடுக்கணும்ல. கரெக்ட் தான், சினிமாவில் பேஷனாக இருக்கீங்க. பட் அதுக்கான ரெகக்னைசேஷன் இன்னும் கிடைக்கலையே. அதுக்காக நீங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் 5 வருஷமாக சினிமாவில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்களாச்சும் வெறுத்திருக்கா இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோமே, இது போதும் அப்படின்னு? போதும்லாம் இல்லை, பட் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். நம்ம இங்கே தனியாக நம்ம சர்வே பண்ணும்போது நைட்டில் தூக்கம் வராது, வெளியில் அலையும், ஒரு ஏதாவது டென்ஷன் ஆகும். அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், இவ்வளோ தூரம் அலையிறோம், எல்லாத்தையும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே தனியாக நின்று நம்ம போராடுறோம். நம்ம ஏன் போராடுறோம், எதுக்காக போராடுறோம், ஏன் நமக்கு கிடைக்கும்? நம்ம அழகாக இருக்கோம், நான் அழகாக தான் இருக்கேன் நினைக்கிறேன், இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் கலராக இருக்கும், ஹைட்டு வெயிட்டாக இருக்கும், நம்ம நல்லா நடிக்கிறோம். பட் பிகாஸ் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்ன ரீசன்னு அப்படின்னு நான் நிறையா வாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை எனக்குள்ளே நான் ஃபீல் பண்ணுவேன், என்னை நினச்சி நான் நிறையா ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு ரீசன் என்னை தடுக்குது. மேபி நான் ஒருவேளை குண்டாக இருக்கனால என்னை நிறைய பேருக்கு பிடிக்கலையோ, அதனால் என்னை இந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நானும் சில சமயம் யோசிப்பேன். பட் எனக்கு வந்து என்னோட உடம்பு ஸ்ட்ரெச்சர் அந்த மாதிரி. ஸோ அதனால நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் சினிமா விட்டு போகணும், சினிமா நமக்கு தேவையில்லை, இதனால நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு துளி கூட நான் நினச்சதே கிடையாது.
இப்போ எவ்வளோ ஹேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? ஆக்சுவலாக நான் கூட உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் டான்ஸ் பண்ண ஒரு வீடியோ கீழே வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தேன், குண்டாக இருக்கிற நீலாம் நடக்கிறதே கஷ்டம், நீ ஏன் டான்ஸ் ஆடலாமான்னு. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் ரொம்ப ஈஸி. எனக்கே தெரியுது நான் குண்டா தான் இருக்கேன்னு தெரியுது. அதாவது குண்டா இருக்கிறவங்க எல்லாரும் அழகா இருக்க மாட்டாங்க, அழகா இருக்கிறவங்க எல்லாரும் குண்டா இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு ஆண்டி குண்டாவும் அழகா இருந்து குண்டா இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் தான். அதுல ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு பார்க்குறவங்க எல்லாரும் நமக்கு பிடிக்குமா பிடிக்காது, பேசுறவங்க எல்லாருக்கும் நம்மளை பிடிக்குமா பிடிக்காது. நம்ம ட்ராக்ல நம்ம போயிட்டே இருப்போம். அவனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் ஆடாம இருக்க முடியாது. எனக்கு ஆடுறது பிடிக்கும், நான் பாட்டுக்கு ஆடுறேன். பாடுறது பிடிக்கும், நான் பாடுறேன். சரி நீ பாரு, உனக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். இப்போ எனக்கு இன்ஸ்டாவில் நிறைய எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், ரொம்ப ஆக்வர்டான கமெண்ட்ஸ்ல வரும், டென்ஷன் ஆகும். ஏன்னா என்னோட பசங்க, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னோட இன்ஸ்டா பார்க்குறாங்களா. ஸோ அவங்க பார்த்து அவங்க ஹர்ட் ஆவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நேராக போனோன்னே நேராக ப்ரொஃபைலை பிளாக் பண்ணுவேன், மெசேஜை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். வேணாண்டா எனக்கு. ஐயோ இவன் அப்படி சொல்லிட்டானே, நம்ம எப்படி இவன் சொல்லலாம். கமெண்ட்ஸ் வந்து உன்னோட இஷ்டம், உன்னோட ஃப்ரீடம், நீ என்ன வேணாலும் எனக்கு கமெண்ட்ஸ் போடு, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் பப்ளிக்ல இருக்கேன், நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கோம். ஸோ வந்து கமெண்ட் நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கல, நான் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். நீ என்ன வேணாலும் கமெண்ட் போடும், அது உன் ஃப்ரீடம். ஆனால் அது எனக்கு தேவை கிடையாதுன்றேன். இப்போ எனக்கு ஒரு 10 பேர்ல 8 பேர் வந்து நைஸ் மேம், கியூட் மேம், சூப்பர் மேம், வெல்கம் மேம் அப்படின்றான்ல, நானும் வரேன். தேங்க்யூ. அந்த 8 பேர்ல 8 பேர் எனக்கு போதும், அந்த 2 பேர் தேவையில்லைன்ற. நான் என்ன பிடிச்சவங்களுக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் போதும், எனக்கு எல்லாரையும் பிடிக்கணும்லாம் இல்லை. 4 பேர் எதிரி இருக்கணும் இல்லைங்க, அப்பதாங்க லைஃப்பை ஜெர்னி பண்ண முடியும். எதிரி இருந்தா பிளாக் பண்ணிடுங்க போயிட்டு. ஆமா சரி, அது மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு நீங்க சொல்ற பதில் என்ன? சிங்கிள் வேர்ட்ல. யாருக்கு? ஹேட்டர்ஸ்க்கு ஒரே வேர்ட்ல ஒரு பதில். ஒரே பதிலா? ஒரே வேர்ட்ல தெரியலையா? என்ன ஒரே வார்த்தையில என்ன? திட்டுங்க கூட திட்டுங்க, இல்லை எப்படி வேணாலும் சொல்லுங்க. ரொம்ப ஆக்குவாடெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன மாதிரி நிறைய லேடிஸுங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன மனநிலைமையில இருப்பாங்கன்னே தெரியாது, சரிங்களா? அதனால என்னன்னா, நல்ல குடும்பத்து பசங்களோ நல்ல ஃபேமிலி பசங்களோ அந்த மாதிரிலாம் எவனும் பண்ணவே மாட்டான். அவன் வெறி பிடிச்ச நாய்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அதனால நானும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்கிற லேடிஸுங்களுக்கு ஒரே விஷயம் தான், நீங்கள் ஒருத்தன் கமெண்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, சரி? அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால யாருக்குமே பயப்படாதீங்க, யாருக்கும் அடிமையாக இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜர்னி பண்ணுங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ, ஆடணுமா, பாடணுமா, ஓடணுமா, நடக்கணுமா, நடிக்கணுமா, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்க, அவ்வளோதான். எவனையும் பற்றி கவலையே படாதீங்க. டேக் இட் ஈஸி. அதுக்கு நீங்கள் அவனை செருப்பாலேயே வச்சுருக்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், பெரிய ஆளானு எங்களை மறந்துடக்கூடாது. வீரா டாக்ஸ்க்கு வந்து யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இன்னும் பெரிய இடத்து போகும், அது எங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப நாளாக இன்டர்வியூ கூப்பிட்ருக்கீங்க, பட் இப்போ தான் எனக்கு கிடைச்சது. வீரா டாக்ஸ்க்கும் யூடியூப் சேனலுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் மதித்து அந்த இன்டர்வியூ கூப்பிட்ருக்கீங்க. ஸோ நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.